அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், வடக்கு கிழக்கிலே 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம். எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1%. உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதிலே பார்த்துக் கொள்ளுங்கள். தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும், நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம்.